மைவி3 ஆட்ஸ் கம்பெனி பற்றின ஒரு புது தகவல் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸோட கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. விசாரணை தேதி பற்றியும் கொடுத்துருந்தாங்க. 26/6/2025 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு புது தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வந்து மறுபடியும் செயல்படாதா, இதை பற்றின கேஸ் ஹியரிங் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ஒரு கேஸோட ரிசல்ட் வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிசல்ட்டுக்கு பதிலாக நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், June 26 நமக்கு ஒரு நல்லது நடக்கும், இந்த கேஸில் வந்து நல்ல விதமாக தீர்ப்பு வரும், இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது என்ன இருக்குது அப்படின்னா வாய்தா மேல் வாய்தா வந்து கொடுத்துட்ருக்காங்க. வரப்போகிற ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி வாய்தாக்கு மேல் வாய்தா கொடுத்துட்டு இருந்தால் மக்களோட நிலைமை என்னாகும்? இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வந்து மறுபடியும் செயல்படாதா? ஸோ இதை நம்பி இருந்தவங்களோட நிலைமைகள் வந்து என்ன ஆகும்? பிகாஸ் நிறைய பீப்புள்ஸ் வந்து இதை நம்பிட்டு இருந்தாங்க. 26 ஜூன் நமக்கு ஏதாச்சும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் 26 இருந்து ஜூலை 2 வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி நம்பி தான் இருக்காங்க. இந்த கேஸ் வந்து சீக்கிரம் முடியாதா, அண்ட் எப்போ தான் நமக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும்? ஸோ உங்களுக்காக தாங்க நான் டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் பற்றி ஏதாச்சும் புது தகவல் வந்து கிடைக்குதா, புது இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்களா, ஸோ அதை நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் சில நாட்களில் வேறொரு தகவல் வரப்போகிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த தகவல் வந்து யார் சொல்ல போகிறாங்க, எங்கேருந்து சொல்ல போகிறாங்க, எதை பற்றின தகவல், அதை பற்றின வீடியோவும் கம்மிங் டேஸில் வந்து வரப்போகுதுங்க. அது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக தெரிய வரல. அது உறுதியாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்தால் அது நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. இதை பற்றி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நல்லதே நடக்கும், கடவுள் நம்ம கூட இருக்கார், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம் அப்படின்னும் கமெண்ட்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, நாங்கள் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த ஒரு மைவி3 ஆட்ஸ் கம்பெனியோட கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 இயர் வந்து போயிட்டுருக்குங்க. 1.5 வருஷத்துக்கு மேலாக தான் போயிட்டுருக்கு. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து சால்வ் ஆகலை. மக்களோட எதிர்பார்ப்புகளும் நிறைவேறாமல் தான் இருக்குது, மக்களோட பிரச்சனைகளும் தீராமல் தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தரப்பினர் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸில் வந்து இருக்காங்க, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸில் வந்து இருக்காங்க, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தாங்க. ஜூலை 2ஆம் தேதி வந்து இந்த கேஸ் வந்து எந்த லெவலில் வரப்போகுது, மறுபடியும் வாய்தா வந்து கொடுப்பாங்களா, வரப்போகிற ஜூலை 2ஆம் தேதி என்ன தான் நடக்க போகுது? ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியை நம்பி இருக்க பல லட்சம் பேரோட வாழ்க்கைகள் வந்து மாறுமா, அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்குமா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. வெயிட் பண்ணுறதை தவிர்த்து நமக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லைங்க. இந்த ஜூலை 2க்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் புது அப்டேட், புது தகவல்கள் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.